என்னோடய ஸ்டைலில் கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் நெய் ஊற்றி பிரியாணிக்கு போடுவோம்ல, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்ப ஃப்ரையாக தேவையில்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, தக்காளி போடுன்னா போடுங்க, அது ஆப்ஷனல் தான். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் தக்காளி போடாமலும் செய்வாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு தயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 2 கப் அளவு அரிசி எடுக்கிறீங்கன்னா 4 கப் தண்ணி ஊற்றணும். அதில் நான் 1 கப் தேங்காய் பால், பாக்கி 3 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மூடி வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக தண்ணி சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 70% நல்லா வேகணும் அரிசி, அதுக்கப்புறம் தம் போடணும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் தம் போட்டால் அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இந்த டைமில் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் மேலே வெயிட் வச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கீ ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இது மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். நாங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.